போதுமே. உந்தன் பார்வை எந்தன் மீதில் விழுந்தால் போதுமே. இரங்கும் தேவனே எந்தன் மீதிலே. யோபுவை அன்று பார்த்தீர், இழந்த எல்லாம் தந்தீர். யோபுவை அன்று பார்த்தீர், இழந்த எல்லாம் தந்தீர். என்னை இன்று பாரும், இரண்டு மடங்கு தாரும். என்னை இன்று பாரும், இரண்டு மடங்கு தாரும். இரங்கும் தேவனே எந்தன் மீதிலே. ஆகாரை அன்று பார்த்தீர், அழைச்செல்லாம் அறிந்தீர். ஆகாரை அன்று பார்த்தீர், அழைச்செல்லாம் அறிந்தீர். தாகம் தீர்க்கும் துறவு வந்து தாகம் தீர்த்தீர். தாகம் தீர்க்கும் துறவு வந்து தாகம் தீர்த்தீர். இரங்கும் தேவனே எந்தன் மீதிலே. பேதுருவை அன்று பார்த்தீர், பின்மாற்றமெல்லாம் மன்னித்தீர். பேதுருவை அன்று பார்த்தீர், பின்மாற்றமெல்லாம் மன்னித்தீர். என்னை இன்று பாரும், எழுந்து ஒளி வீசச் செய்யும். என்னை இன்று பாரும், எழுந்து ஒளி வீசச் செய்யும். இரங்கும் தேவனே எந்தன் மீதிலே. உந்தன் பார்வை எந்தன் மீதில் விழுந்தால் போதுமே. உந்தன் பார்வை எந்தன் மீதில் விழுந்தால் போதுமே. இரங்கும் தேவனே எந்தன் மீதிலே. உந்தன் பார்வை எந்தன் மீதில் விழுந்தால் போதுமே. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளில் கட்டாய் நம்மை ஆசீர்வதித்து நிரப்பி நடத்துவார். இன்றைக்கும் ஒரு வசனத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டு சில காரியத்தை சொல்லி ஜெபிப்பது நல்லது என்று உணர்ந்தேன். ஏசாயா 49:14 பார்க்கிறோம். சீயோனோ
கர்த்தர் என்னை மறந்து விட்டார் என்று சொல்லுகிறார் இல்லையா? சீயோன்னா யாரு? அவருடைய சமூகத்தில் வாழ்கிற பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள், ஆலயத்துக்கு போகிறவர்கள். ஒரு காலத்தில் ஆண்டவரை அதிகமாக நேசித்தவங்க. இப்போ போராட்டம், ஒரே பிரச்சனை, பாடு. இப்போ சொல்கிறாங்க கர்த்தர் மறந்துட்டார், நினைக்கிறதில்ல, முன்னாடி மாதிரிலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதே ஏசாயா 49:15 ஆண்டவர் சொல்கிறாரு, ஸ்திரீயானவள் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. நீ சொல்ற நான் மறந்துட்டேன், நான் சொல்றேன் மறப்பதில்லை. மனிதனுடைய சுபாவம் என்ன தெரியுமா? அடிக்கடி மறப்பது. நன்மை செய்தவங்கள மறப்பது, உதவி செய்வங்களை உதாசீனப்படுத்துவது. ஆனால் தேவன் அப்படி இல்லை. அவர் யாராக இருந்தாலும் அவரை நம்பி கூப்பிடுற அத்தனை பேருக்கு உதவி செய்கிறவர். அது கிறிஸ்தவனாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்கள் இல்லாதவர்களாலும் சரி, ரட்சிக்கப்பட்டானாலும் சரி, ரட்சிக்கப்படாமல் இருந்தாலும் அவர் நல்லவர்களுக்கும் தீயவர்களுக்கும் சூரியனை பிரகாசிக்க பண்ணுவாராம், உதிக்க பண்ணுகிறாராம், மழையை பெய்ய பண்ணுகிறார், காற்றை அனுப்புகிறவர். இப்படிப்பட்ட மனிதன் தேவனுக்கு நன்றி உள்ளவனாய் வாழுகிறத விட்டுவிட்டு கர்த்தரோ நின்று மறந்துட்டாரு அப்படின்னா எப்படி ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்வாரு? மறக்கல, மனிதர்கள் தான் மறந்துட்டாங்க, தேவனை தேடல, உணர்வில்லாம போயிட்டாங்க. வேதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, சங்கீதம் 40:17 சங்கீதக்காரன் மூலமா, நானோ சிறுமை எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார். எவ்வளோ அருமையான வசனம் இல்லை? இவன் இல்லையா மனுஷன்? எவ்வளவு ஆண்டவரால் நேசித்து ஆடு மேய்த்தவனை ராஜாவாக உயர்த்தின அந்த ஆண்டவருக்கு மறவாமல் நன்றி உள்ளவனாக தாவீது இருந்தார். அதனால சொல்றார், நான் சிறுமை எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருந்தார். இன்னைக்கு நிலையில் நான் உயர்ந்திருப்பது அவராலே. ஆனால் மனுஷர்கள் என்ன, அவருடைய கிரியைகளை மறக்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்க, 40 வருஷம் 2 நாள் தலைக்கு எண்ணெய் தேய்க்காட்டினாலே முடி என்னமோ மாதிரி ஆயிடுது. குளிக்காட்டினா என்ன ஆயிரும்? உடம்பு உஷ்ணமாயிரும், கண்ணு பொங்குது, என்னென்னமோ வியாதின்றாங்க. 40 வருஷம் குடிக்கிறதுக்கு தண்ணி எப்படி குளிச்சிருப்பாங்க? எவ்வளவு பராமரித்து ஆண்டவர் அவங்களுக்கு உணவு கொடுத்து, உடை கொடுத்து, உறைவிடம் கொடுத்து அற்புதமா நடத்தினாரு. இதெல்லாம் நினைக்காம ரட்சகரை மறந்தார்களா? வேலை வேலை வேலை, பணம் பணம், எப்போ கானானுக்கு போவோம், எப்போ வீடு கட்டுவோம், எப்போ பிள்ளைகளை படிக்க வைப்போம், எப்போ கரை சேர்ப்போம், எப்போ நீட்டு எழுத வைப்போம், இதே வேலை தான். விடிஞ்சு எந்திரிச்சா ஒவ்வொரு நாளும் ஒரு கவலைகள், மனுஷனை அப்படியே போட்டு சரீரத்தை அமுக்கி ஆத்மாவை எந்திரிக்க முடியாம பண்ணிடுறது. இவ்வளவும் செஞ்சுட்டு ஆண்டவர் என்ன மறந்துட்டார்னா எப்படி எப்படி ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்வார்? எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள், அதனால தான் சொல்றாரு, அன்பு செய்யப்பட்ட மகன் யெஷூரன் கொளுத்து போய் தேவனை மறந்தான் என்று உபாகமம் 32:18 அவர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு தேவனை மறக்கிற இருதயம் மட்டும் நமக்கு வந்துடக்கூடாது. அது மாதிரி ஒரு விஷம், ஒரு பாய்சன், கசப்பு உலகத்தில் எதுவுமே இல்லை. எரேமியா தீர்க்கதரிசி சொல்றாரு, எரேமியா 2:19, உன் தேவனாக கர்த்தரை மறக்கிறதும் அவரை நினையாமல் போவதும் மகா கசப்பான காரியம், வேதனையான காரியம். நம்ம அவர் நினைவா வாழணும், அவருக்கு நன்றி உள்ளவர்களா வாழணும். அதனால தான் பேதுரு எழுதுகிறார், 2 பேதுரு 1:9 வாசிக்கும்போது, இவைகளை இல்லாதவன் எவனோ, அன்பில்லாதவன், இரக்கம் இல்லாதவன், பரிசுத்தம் இல்லாதவன் எவனோ முன் செய்த பாவங்கள கழுவப்பட்டதை மறந்து, ரட்சிக்கப்பட்டதை மறந்து, இயேசுவின் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து மனமோன போக்கில் போறான். இன்னைக்கு அந்த இரத்தத்தை மறந்துடாதீங்க, சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசுவை மறந்துடாதீங்க, அவருடைய வேதத்தையும் மறந்துடாதீங்க. ஓசியா 4:6 சொல்லுகிறது, நீ தேவனுடைய வேதத்தை மறந்தாய், அவருடைய வார்த்தையை மறந்தாய், ஆகவே நானும் உன் பிள்ளைகளை மறந்தேன்றார். இன்னைக்கு ஆண்டவரை மறவாமல் அவரை நேசித்து நினைவு கூற கர்த்தர் நம்மளை இந்த நாளில் அழைத்திருக்கிறார். எனக்கு அருமையான சகோதர சகோதரி, இந்த நாளில் கர்த்தர் உங்கள் மேல் நினைவாய் இருந்து
உங்களை மறவாமல் ஏற்ற வேளையில் உங்களுக்கு வேண்டிய ஒத்தாசைகளை கொடுத்து ஆசீர்வதித்து நடத்துவார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபை இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியில இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிறோமோ அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நீ நினைத்திருக்கிறீர், மறவாமல் நினைத்திருக்கிறீர், வழிநடத்துகிறேன் என்பதை உணர்வதும்படி இந்த நாளில் அவர்களை ஆசீர்வதித்து அவர்கள் எதிர்பார்க்கிற காரியத்தில் ஒரு அற்புதம் செய்து நடத்தும்படி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.